நண்பர்களே, பாரதியார் தனது காலத்திற்கு வெகு அப்பால் நோக்கியவர். எதிர்காலத்தை புரிந்து கொண்ட மாமனிதர் பாரதியார். जब समाज दूसरी मुश्किलों में उलझा था, இளைஞர்கள் மற்றும் பெண் அதிகாரமளிப்பின் வலுவான ஆதரவாளராக இருந்தார். பாரதியாரிடம் அறிவியல் மற்றும் புதுமைகள் புகுத்தலிலும் கூட அளவில்லாத நம்பிக்கை இருந்தது. அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தகவல் தொடர்பு பற்றி கற்பனை செய்தார் என்றால், அவை தொலைவுகளை அணுகியவைகளாக மாற்றி தேசத்தை இணைக்கும் செயலை புரியவல்லவை. அந்த தொழில்நுட்பத்தை தான் நாம் இன்று வாழ்ந்து வருகிறோம். பாரதியார் அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை பற்றி அன்றே பேசியிருந்தார். அவர் கூறினார், காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். அதாவது, காசியின் புனிதர்கள் பேசுவதை காஞ்சியிலே கேட்கும் வகையிலே நாம் கருவி ஒன்றைச் செய்வோம் என்றார் அவர். இன்று இதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். டிஜிட்டல் இந்தியாவில் எப்படி இந்த கனவுகள் நனவாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை பாஷினி போன்ற செயலிகள் இதிலே மொழியின் அனைத்து சிக்கல்களையும் தீர்த்துவிட்டன. பாரதத்தின் அனைத்து மொழிகளின் பால் கௌரவம் இருக்க வேண்டும். பாரத நாட்டின் அனைத்து மொழிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நேரிய நோக்கம் இருக்க வேண்டும் என்றால், அனைத்து மொழிகளையும் சேவை உணர்வோடு நாம் அணுக வேண்டும்.